ஹொசூர் அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்து 4 மணி நேரத்துக்கு பின்பு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. விவரங்களுடன் செய்தியாளர் செல்வம் இணைந்திருக்கிறார். செல்வம், தற்போதைய நிலவரம் என்ன? சூரை அடுத்த புதனப்பள்ளி பகுதியில் உள்ள பூஸ்தனப்பள்ளி என்ற பகுதியில் கிளமங்கலம் ராயக்கோட்டை பகுதியில் இருக்கிற டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் தான் இன்று காலை 5:30 மணி அளவில் தீயணைப்பு தீ ஏற்பட்டது. மலமலன பற்றி கொண்ட நிலையில அங்க இருக்கிற ஊழியர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகனத்தில் இருந்த தண்ணீரை பீச்சி அடித்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருந்தாலும் முடியாததால் அதிகப்படியான தீ ஏற்பட்டது. இதனால் தேன்கனிக்கோட்டை, ஒசூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தீ அணைப்பு வாகனங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த தகவலின் 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அந்த நேரத்தில் பணியில் சுமார் 3000 பேர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். வெவ்வேறு பிளான்டாக இருந்தால் 4வது பிளான்ட்டில் இந்த தீயானது ஏற்பட்டது. இந்த தீயானது கெமிக்கல் இருந்த பகுதியாக இருப்பதால் அந்த பகுதியில் சிறிதளவு ஊழியர்களே பணியாற்றி கொண்டிருந்தனர். அவர்கள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டனர். மேலும் டிஎஸ்பி சங்கர் தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட போலீசார் காவல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மற்றும் இப்பகுதியில் 3000க்கும் மேற்பட்ட பணியாளர்களை வெளியேற்றும் பணியும் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தீயணைப்பு துறையினர் வெகு விரைவாக தீயை அணைத்து வருகிறார்கள். தற்போது தங்கத்துறை அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தீ விபத்துக்கான காரணத்தையும் கேட்டறிந்து வருகிறார். லவண்யா, விவரங்களுக்கு நன்றி செல்வம்.